afternoon-ங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி and wishing a very happy Women's Day for all the women who are bringing lives into the world. இல்லை இதுக்கு தாங்க ப்ரெஸ்ன்னு பார்த்தாலே பயமாக இருக்கும். ஏன்னா எப்படி பேசணும் என்ன பண்ணணும் எல்லாமே யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பட் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி who have all gathered here for this occasion. And very happy Women's Day to all the women in this world. Without them there are no men here. So thank you for all the women actually. And இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்னு ஒரு பெரிய படம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பெருசாக பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தானாக வந்த படம் தான் இந்த பெருசு. ஸோ தேங்க்ஸ் டு இளங்கோ ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபிலிம் ஆக்சுவலி. அண்ட் திஸ் ஃபிலிம் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனத்தோட இது 16வது படம் ஆக்சுவலாக. ஸோ இல்லை அதான் என்னென்னா இவங்க எல்லாருமே ஃபேமிலி, அதனால என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க. அப்படி தான் அந்த படமும் பண்ணியிருக்கோம். பிகாஸ் வென் வி சே இட்ஸ் அ க்ளீன் அடல்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர், தென் குடும்பமாக நடிச்சிருக்கோன்ற போது எப்படி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அவங்க எல்லாத்துக்குமே கை தட்டுறாங்க. ஸோ இந்த படம் வந்து as I said, எனக்கு எப்போவுமே வந்து வெஸ்ட்டில் நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு எனக்கு. அந்த ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்னென்னா எப்படி வெஸ்ட்டில் வந்து நல்ல அடல்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் எப்போவுமே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலி தெர் இஸ் அ நோஷன் வென் யூ ஆக்சுவலி புட் ஏ சர்டிஃபிகேட் இல்லை ஒரு அடல்ட் ஃபிலிம் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் விஷயங்களை வந்து அதை டார்கெட் பண்ணி இருக்குன்றது தான் இட்ஸ் பீன் அன் அசம்ஷன் சோஃபா. அந்த அசம்ஷனை பிரேக் பண்ணணும்னு நினச்சோம். அந்த அசம்ஷன்ஸ் என்னென்னா ஐல் பி வெரி ஆனஸ்ட் அபவுட் இட், வெதர் இட் இஸ் செக்ஸ், nudity, vulgarity, foul language, and bloody violence, horror, drugs, substance abuse. இதெல்லாம் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு ஒரு பெர்செப்ஷனாகவே பார்க்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் தட் we thought of doing in this film is இந்த நார்ம்ஸை நம்ம கண்டிப்பாக பிரேக் பண்ணணும். அப்படி ஒரு அடல்ட் கண்டென்ட் நம்ம பண்ணி அடல்ட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த ஆசை 100% நிறைவேறிச்சு. அது 200% நீங்களும் பார்த்துட்டு நம்புவீங்கன்றது நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அந்த கான்செப்ட் கொண்டு வந்து எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த இளங்கோ அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஆக்சுவலி. ஸோ ஒன் திங் ஐ கேன் பி வெரி வெரி கிளியர் அண்ட் ஐ கேன் பி வெரி லவுட் ஆஸ் வெல். கண்டிப்பாக இந்த படம் வந்து 18 வயசுன்ற ஒரு ஏன்றது வந்து அது ஒரு கான்செப்டுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லவ்வர்ஸ், யார் வேணால் 18 வயசுக்கு மேலே இல்லை, பசங்க தனியாக பொண்ணுங்க தனியாக, இன்ஃபேக்ட் ஈவன் ஓல்ட் பீப்புள் ஃபார் தேட் மேட்டர்ஸ், 18 வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம், பார்த்ததை என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்தோன்னா அப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. பட் ஒரே தேங்க்ஸாக எல்லாருக்கும் ஒரு பெரிய கும்பிடு போட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதை நாங்கள் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல. தெர் இஸ் another studio called Baveja Studios headed by Harman. So he's a very very nice gentleman from Mumbai and they have a legacy on their own. அவங்களுக்கு வந்து இது தமிழில் மொதல் படம் and we are also trying to do a multi films along with those studios and this would be the starting of that. So today is a very beautiful day on that aspect as well. ஏன்னா ஹார்மனோட டாட்டரோட பர்த்டே இன்னைக்கு, that's why he is not able to be here, but I look at it as a very auspicious occasion as well on that. And I also like to thank Sasi from Emberlight Studio, who's also part of this film. And I think it is again a start of a new journey and the collaboration with lot more to go forward. And as always, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ப்ரெஸ் அண்ட் மீடியா எப்போவுமே உண்மையை தான் சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்துட்டு உங்களோட உண்மையான கருத்துக்களை சொல்லுங்கள். And thanks to each and everyone over here. And thanks to God and thanks to everyone who have helped me in this journey for what I am today. Thank you so much. உங்ககிட்ட ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டுட்டு டக்குன்னு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். சார், இந்த படம் வந்து நீங்கள் கதையை கேட்டோடனே உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தோன்னே எங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் இந்த ரியாக்ஷன்? இந்த கதை கேட்டோடனே உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் இப்போலாம் ரியாக்டே பண்ண மாட்டேங்க ஆக்சுவலாக. உங்கள் ரியாக்ஷன் தான் எனக்கு பயமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா எந்த கதைக்குமே ஜென்ரலாக and this film is actually it's been done in it's a single use film actually. And படம் வந்து இளங்கோ is the director over there. என்னென்னா வந்து பட் ரெண்டு படமுமே we are part of it. Even Stone Bench is part of the film which is done there and both the films are going to have a parallel release actually. So
இந்த படத்தோட கான்செப்ட் வந்து ஆப்வியஸ்லி தேங்க்ஸ் டு ராம் சார் தான் வந்து கார்த்திக் இன்ட்ரடியூஸ் பண்ணி இளங்கோ வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். தட்ஸ் ஹவ் வி காட் இன் டு திஸ் ஃபிலிம். ஸோ சேம் ரியாக்ஷன் எல்லாரும் படம் பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்களோ அதே ரியாக்ஷன் தான் கொடுத்தேன். ஓகே, சூப்பர் சார். இந்த படத்தில் நீங்கள் வந்து சாமியாரா ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க. யார் சொன்னா இந்த கேள்வி? இல்லை, நான் உங்கள் ஃபோட்டோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தாடி நீங்கள் மறந்துட்டீங்க அதை மறைக்கிறது. இல்லை, எனக்கு வாழ்க்கையில் சாமியாரானான்னு ரொம்ப ஆசைங்க. ஆக்சுவலாக அது வேறு ஒரு $multi-million பிளான் ஒன்று இருக்குது 50 yearsல. அதோட லுக்கு செட் ஆகுமான்னு போய் செக் பண்ணேன். ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. மக்கள் பார்த்துட்டு ஓகேன்ட்டாங்கன்னா 50 வயசில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். இப்போ 40 வயசு எனக்கு. சரி சார், நான் கண்டிப்பாக 10 வருஷம் கழிச்சு திருப்பி வரேன், அந்த கேள்வி கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஐ ரெக்வெஸ்ட் co-producer Mr. Sasi Naga from Ember Light to kindly come forward. So, ரொம்ப நன்றி கார்த்தி for this opportunity. Vaibhav and Karthik are my good friends. Ember Light Studios ஓட ஃபஸ்ட்டு படம் இந்தியாவில். ஸோ வி ஆர் ப்ரொடியூசிங் இன் ஹாலிவுட். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் ஸ்டோன் பெஞ்ச் மூலமாக என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 500 movies we have done in VFX. Very happy to be part of this project. நம்ம எல்லா ஃபேவரட் காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரே படத்தில் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ஹாவ் குட் ஃபன். தேங்க்யூ. சாரிங்க, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக் மென்ஷன் என்னென்னா, நான் சுவாமிநாதன் சாரோட மிகப்பெரிய ஃபேனுங்க. இந்த படத்தில் வந்து நான் வந்து சார் நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் எவ்வளோ சிரிக்க வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எங்கள் ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் எதிர்பாராமல் நடந்த விஷயம் சார் உள்ளே வந்தது, அதுதான் எனக்கு கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் இந்த படத்தில். என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் த ஃபிலிம். அது கண்டிப்பாக எல்லாருமே இருக்காங்க, அந்த படம் நல்லா வந்துடும். பட் ஆஸ் அ கிரேட் ஃபேனாக அவரை நான் சந்தித்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்து ஐ ரெக்வெஸ்ட் ரைட்டர் Mr. பாலாஜி சார் டு கைண்ட்லி கம் ஃபார்வர்ட். அனைவருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் பாலாஜி ஜெயராமன். தமிழில் திரைப்படங்களில் இது எனக்கு ஒரு டெபு ஆஸ் அ ரைட்டர். இதுக்கு முன்னாடி வந்து வெப் சீரிஸ் எழுதியிருக்கேன். அண்ட் அகெயின் அதுவுமே வந்து டெபு பண்ணது ஸ்டோன் பெஞ்ச் தான். ஸோ ஃபார் த லாஸ்ட் 7 years ஸ்டோன் பெஞ்ச் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு மீண்டும் வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சார் அண்ட் கல்யாண் சுப்ரமணியம் சார். ஸோ இந்த படம் கார்த்திகேயன் சார் அவர் சொன்ன மாதிரி இதோட சின்ஹலிஸ் வெர்ஷன் பார்த்துட்டு தான் வந்துட்டு ஸோ இதை தமிழில் பண்ணுறோம், நீங்கள் இதில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் படம் பார்த்தேன். ஐ வாஸ் டோட்டலி இம்ப்ரெஸ்ட். ஸோ இளங்கோராம் பயங்கரமாக பண்ணியிருந்தது. இட் ஹேட் மேட் அ லாட் ஆஃப் ஃபெஸ்டிவல் ரவுண்ட்ஸ் அந்த படம். ஸோ இப்போ என்னோடய வேலை என்னவாக இருந்ததுன்னா அதை கெடுக்கக்கூடாது. அண்ட் இது ஒரு அடல்ட் ஃபேமிலி என்டர்டெய்னருங்கிற ஒரு இதை வந்து இது பண்ணியிருக்கிறதுனால யாரும் முகம் சுளிக்கிறபடியாக எதுவும் எழுதக்கூடாது. அதை மெயின்டைன் பண்ணுறது தான் எங்களோட முக்கியமான வேலையாக இருந்தது. அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். அண்ட் படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரெக்வெஸ்ட் ஆர்டிஸ்ட் தனலட்சுமி அம்மா டு கைண்ட்லி கம் அண்ட் அட்ரஸ். அனைவருக்கும் வணக்கம். தோழிகளுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த படத்தில் என்னோட வேலை செஞ்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு 35-40 படம் நடிச்சிருந்தாலும் கூட முதல் படத்தில் கிடைச்ச வாய்ப்புனா அந்த மாதிரியான கதாபாத்திரம் வந்து எனக்கு சரியாக அமையலை. ஏன்னா அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தால் தான் நான் எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதில். ஆனால் இந்த படத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். பொதுவாக என்ன வந்து நக்கலைட்ஸில் தான் நிறைய பேருக்கு அறிமுகமாயிருக்கிறேன். அதில் வந்து என்னை வந்து ஒரு காமெடி அம்மாவாக தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் எவால்வ் ஆகிருக்கிறேன். அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ஒரு கலைஞர் வந்து வெறுமா ஒரு ஃபேஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு கலைஞருக்கு எல்லாமாவும் நடிக்க தெரியணும், எல்லா நவரசங்களும் கொடுக்கணும், தெரியப்படுத்தலையே. அந்த மாதிரியான ஸ்கோப் இதில் கிடச்சிருக்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக வந்து எனக்கு நல்ல படமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் அதை ஆதரிப்பீங்கன்னு கட்டாயம் நம்புகிறேன்.
இது வந்து கதைப்படி பார்த்தா இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சாவுன்றது எடுத்து புத்தருக்கே தவிர்க்க முடியலையே, அந்த மாதிரியான ஒரு சாவு தான். அந்த சாவை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எல்லா வீட்லேயும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏழ்றையெல்லாம் வரும் எப்படியோ. ஆனால் இந்த அது என்டர்டெய்னராக இருக்கும் நிறைய பேருக்கு. எவ்வளோ சீரியஸாக வந்து அழுதுட்டு எல்லாம் இருந்தாங்க கூட இங்கே சில சைட்லலாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு என்டர்டெய்னராக நிறைய விஷயங்கள் இருக்கும். நாங்கள் இப்போ நடிக்கிறவங்களாம் ரொம்ப சீரியஸாக அழுதுட்டு இருக்குங்க கூட நான் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அது பெரிய பெரிய நகைச்சுவையாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையை அப்படித்தான் எடுத்துக்கணும். யதார்த்தத்தில் அப்படி தானே எல்லாம் வந்துட்டு அழுது போனாலும் எதுவும் வரப்போகிறதில்ல. ஆனால் வந்து வாழ்க்கையில் நான் வாழ்ந்து தான் ஆகணும். அந்த எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாம் வந்து நகைச்சுவையோடு தான் அணுகணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையே லைட்டராக இருக்கும். அப்படி அந்த உணர்வை நல்லா கடத்திருக்காங்க இந்த படத்தில். எல்லா கூட வேலை செஞ்ச எல்லா என் பையனாக நடித்தவங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்துட்டு அந்த அந்த பாண்டு எங்களுக்கு கிடைச்சதுனால தான் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அதனால் எனக்கு கூட வேலை செஞ்ச எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஸோ அடுத்ததான் ஐ வுட் லைக் டு வெல்கம் அவர் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் சுவாமிநாதன் சார். இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி. ஏன்னா அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்னா டைரக்டர் சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் சசி சாருக்கும். வந்தோடனே சொன்னார், சார் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் ஒன்றா கார்த்திக் சூப்பராஜ், நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் படத்தில் நடிக்கணும்னு. உங்களுக்கு எங்களால் எழுத முடியலையே சார் அப்படின்னாங்க. சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் படத்தில் நடிக்கிறவங்களாம் வெளில தெரிவாங்க. எனக்கு இளங்கோ ராம் சாரை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி அவர் எப்படி கலகலன்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்ணுறவங்க இன்வால்வ் ஆகி ஜாலியாக எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து எடுத்துக்கிட்டு இருந்தார். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம். நான் ஒவ்வொரு நடிகருடையும் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். முனிஷ்காந்த் அவ்வளோ இயல்பாக ரொம்ப இன்வால்வாகவே அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் கிங்ஸ்லி பாரு, அவர் ஒரு ஸ்டைல், இவங்கெல்லாம் பார்க்க ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். பாலசேகரன் அவர் தனியாக கலக்கிட்டு இருந்தார். இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கலக்கியிருக்காங்க. மெயினாக வைபவ் சாரும் சுனில் சாரும் பின்னிட்டாங்க இந்த படத்தில். தனலட்சுமி மேடம் நம்ம பார்க்க அப்படி இருக்குது, படம் ஃபுல்லாக அசத்தி இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டரை சேரும். ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸு. தொடர்ந்து உங்கள் படங்களில் நடிக்கணும், உங்கள் ஆதரவு வேணும். கலகலன்னு ஜாலியான படம், குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க. பெருசு, ரொம்ப பெருசு. நன்றி. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு பர்சனை வந்து வெல்கம் பண்ண போகிறோம். இவரை வெல்கம் பண்ணுறதுல வந்து முதலாவதாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபிலிம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 107வது ஃபிலிம். ஸோ வந்து புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்றதுல வந்து இவங்களுக்கு வந்து அந்த டைட்டில் ரொம்ப அழகாகவே பொருந்தும். எஸ், அஃப்கோர்ஸ் இட்ஸ் நான் அதர் தென் ஆர் கஜராஜ் சார். வாங்க. முதல்ல என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டு, எனக்கும் காமெடி வரும் அப்படின்னு நினச்சி இதுக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் எனது மாப்பிள்ளை கார்த்திகேயனுக்கும், அப்புறம் டைரக்டர் ராம் சார் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தாங்க. ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், பட் என் பையன் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க, காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பட் என்ன தான் நாங்கள் நடிச்சிருந்தாலும், பணம் போட்டு படம் எடுத்தாலும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதை மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேருங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவிடம் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஸோ அடுத்ததான் ஒரு பர்சனை நான் வெல்கம் பண்ண போகிறேன். அழகான ஒரு கேரக்டர் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, ரூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுல வந்து டவுட்டே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் யார் கூப்பிட போகிறேன்னு தெரிஞ்சிருக்கும். எஸ், கருணாகரன் சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப பெருசு லான்ச்சில் எல்லாரையும் மீட் பண்ணுறது. ஃபஸ்ட் டைமாக ஒரு கதை வந்து டைரக்டர் சொல்லலை என்கிட்ட. ப்ரொடியூசர் கார்த்திகேயன், ஹீரோ வைபவ், அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து கல்யாண், பவன் எல்லாருமே இட்டாலியில் மீட் பண்ணி நைட் 2 மணிக்கு சொன்னாங்க இந்த கதை. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம். ஏன்னா டைரக்டரும் ஃபாரினர், ஸ்ரீலங்காலேருந்து வந்து பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் ஃபில்ம். எனக்கு கதை கேட்டோன்னே இதை எப்படி ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு வர போகிறாங்கங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது.
பட் படம் பார்த்தேன், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், படத்தில் ஒர்க் பண்ணவனா இல்லாமல் ஒருத்த நாட்டில் அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படமே. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தனலட்சுமி அம்மா வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. சுவாமிநாதன் சார் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுனில் அண்ட் வைபவ் வந்து உண்மையிலே கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. உண்மையிலே வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை இவர் பயங்கர ஏதோ ஹேபிட்ஸ் உள்ள அப்படின்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க. பாலசரவணன், முனிஷ்காந்த், எல்லார் வீட்லேயுமே ஒரு ரிலேட்டிவ் இருப்பார். ஐயோ இந்த சித்தப்பா வந்துட்டா முடிஞ்சுன்னு அந்த கேரக்டர் தான் முனிஷ்காந்த் சார். அகைன் சாந்தினி, நிஹாரிகா, பியூட்டிஃபுல் ரோல்ஸ். அண்ணன் அண்ணி அண்ணி ரோல்ஸ் சார், சாரி வைபவ் ஒய்ஃபு, அப்புறம் சுனில் அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கிரேசி மோகன் சாரை. பட் அந்த ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தில். டெஃபினட்டாக காமெடி வந்து கிரேசி மோகன் சாரோட ஒரு டச் இருக்கும்ல, இட் ஒர்க் அவுட் வெரி வெல். இளங்கோ சார், ஆல் கிரெடிட்ஸ் யூ அண்ட் பாலாஜி அண்ட் என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சுப்ராஜ், தேங்க்யூ அகைன். ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸில் எனக்கு ஃபஸ்ட் படம். அகைன் ஒரு ஜாலியான காமெடி படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. ரிவ்யூவர்ஸ் ப்ளீஸ், ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக எழுதுகிற விதம் தான் ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. ஏன்னா லைனாக கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடும். அந்த லைனை நீங்கள் எவ்வளோ அழகாக உங்கள் வேர்ட்ஸில் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஆனால் படத்தில் வந்து சித்தப்பா மாமா அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாலே ஃபில் இந்த பிளாங்க்ஸே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஆப்ஷனே இல்லாமல் நம்மளோட முனிஷ்காந்த் சார் தான் வந்து பயங்கரமாக வந்து பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் சித்தப்பான்னு கூப்பிட்றதா மாமான்னு கூப்பிட்றதா? வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் கார்த்திக் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் பாலசரவணன் சார், அப்புறம் வைபவ் சார், அப்புறம் அவங்க ஹீரோயினி டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி. கிங்ஸ்லி சார், ஒரு கருணால் சார், கஜராஜா சார், சுவாமிநாதன் சார், தனலட்சுமி மாமா, அப்புறம் தீபாக்காவும் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் பெரிய நன்றி. இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சூர்யா சாரை வச்சு பண்ணியிருந்தார். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னே அவர் என்ன சொன்னார்னா, அவர் தான் தெரியுமே, அவர் ஏன் அங்கேருந்து பாவம் வராரு, ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் இருக்குது, அதை ஒரு கேரக்டர் இருக்குது, அது வேணா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வைபவ் சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு, வைபவ் சார் என் கூட அவரோட நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இது மாதிரி சார் நீங்கள் ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஆமாம் இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக சொன்னார். லைனாக சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அட்டல்ட்டு படம் வந்துச்சு. அவங்க அந்த படம் பேர் சொல்ல விரும்பல, ஆனால் அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, அண்ணா இது அட்டல்ட்டு படம், ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அப்படின்றன. இல்லை சார் நான் வரல அப்படின்ட்டேன். ஆனால் இந்த கதையை பொறுத்தளவு சொல்லும் போது அதில் அந்த பெரிய முகாந்திரமே இல்லை. ரொம்ப கேட்கும்போது இதில் அவ்வளோ பெருசாக இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு அது அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தா இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம், இது ஒரு அட்டல் படமாக இருக்காது அப்படின்ற இது வந்துச்சு. அதுபடி கண்டிப்பாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, பாருங்க. நன்றி. ஓகே சார், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஸோ பேடையில் வந்து நீங்கள் இட்லியால் அடி வாங்கினீங்கல்ல, ஸோ இட்லியில் ஆமாம். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லை, அது கதையை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இல்லை. இல்லை. ஓகே சார், ரொம்ப சார் உஷாராக இருக்காது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து இயக்குனருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கேரக்டரை ஒப்படைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பண்ணிங்கண்ணே அப்படின்னாரு. அதுக்கு பெரிய நன்றி. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் வந்து நான் கூப்பிட போகிறேன். ஏன்னா டெலிவரிக்கு நடுவில் கூட இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு எப்படி அப்படின்றதான் எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு பிஸியான ஒரு பர்சன். ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம ரெடிங் கிங்ஸ்லி சார், நீங்கள் தான். ஸோ டெலிவரிக்கு நடுவுலையும் வந்து நம்ம எல்லாரையும் வந்து இன்னைக்கு மீட் பண்ணார்ல. தேங்க்யூ சார். வணக்கம். முதல்ல உங்கள் டேரக்டர் நெல்சனையாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 4 பேர் இப்போ 10 பேசுனா நாக்கு தள்ளும், இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி பேசுறதே தெரியல. ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சார், இது 17வது ப்ரொடக்ஷன். நம்ம எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு படம். அநியாயம் சார், இது நான் பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு. காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும்.
ஆனால் நம்ம தலைவர் எப்படிதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சாங்களோ தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டோம்ல சார். நிஜமாக சொல்கிறேன். அதை கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எப்படி நல்லா தூக்கத்தில் கனவுல கூட யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை சார். இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. என்ன சார் உங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சான் சார், நான் அப்படி தான் சார் கூப்பிடுவேன், சசி சார், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன், யார் ஹீரோன்றது சுனிலா வைபவா. ஏன்னா என் தலைமை பீட் பண்ணிட்டாப்புல, ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாப்புல, பயங்கரமாக இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்காரு சார். அது வைபவை பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வரும்போது ஒரு கட்டிங் போட்டு தான் வருவா போல். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் அதில் என்ன வைபவ் ஒன்று பார்த்தா பேசிட்டுருக்கிறேன், எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் தலைவன் வந்து கிளிசரிங் போடாமல் அழுவுறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணாமல் ஒரு அழுவுறது வந்து நம்ம சுனிலால் தான் முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவன் இல்லை எங்கே 500 கோடி. சரி பாலா, ரப்பர் பந்து பாலா, நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு படம் தான் மாட்டோம். டாக்டர் மாதிரி இல்லை நடிச்சுட்டே இருந்தால் ஏதோ ஒன்று மாட்டோம். அந்த மாதிரி பாலா, கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போம்னா எல்லாமே நடிப்போம். ஆனால் அவர் அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாப்புல. இப்படி தான் நடிப்பாப்புல. அதில் வந்து நீ கிரேட்டு கண்ணா. நான் இதில் கூட பார்த்தேன், நாங்களாம் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், டி ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ண பாரு, அதுதான் பயங்கரம். கார்த்திக் சுப்ராஜ் சார், அப்பா சார், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரை வந்து ப்ரொடியூசர் டீம் தான். ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை சார். 100 படம் தான் சார் நடிச்சிட்டீங்க. எப்போ தான் சார் நடிக்கிறீங்க? ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா, இன்னைக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில் தான் இருக்கு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கக்கா தங்கச்சி விட்டு வந்துட்டீங்க, வரலையா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன். இந்த படம் நம்ம சாமிநாதன் சார், லொல்லு சாமிநாதன் சார் சொல்லவே வேணாம். நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நடிச்சிட்ருக்காப்புல. இல்லைனா அவர் காமெடியெலாம் பயங்கரமாக இருக்கும். எல்லோரும் முடியும், நானும் அவர் ஃபேன் தான். முனிஷ்காந்த் சித்தப்பா அவரும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. அவர்லாம் சொல்ல வேணாம். மாநகரம் எல்லா படமும் பார்த்துருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக மகாராஜான்னு ஒன்று பண்ணியிருந்தார். எக்ஸ்ட்ரா நிறைய ஆக்டிங் அவரது. நிகாரிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுலாம் பெரிய ஆளுங்க கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேறு வழி இல்லைன்னு இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான். அவங்க நிறைய படம் பண்ணிட்டுருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும் மேடம். தேங்க்யூ. என்னை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஸோ அடுத்ததாக வந்து ரெக்வெஸ்ட் மிஸ்டர் பாலசுரண்டன் சார் டு கைண்ட்லி கம் ஃபார்வர்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு மிகச்சிறப்பான விழாவுக்கு வந்ததுக்கு. பெருசு இந்த படம் வந்து முத கூப்பிட்டு எனக்கு லைன் சொல்லும்போது நானும் எல்லோரும் ஷாக்காகிருப்பாங்க. அந்த லைனை கேட்டோடனே நானும் பயங்கரமாக ஷாக்கானேன். இது என்ன இது எப்படி செய்ய போகிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் நரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு, ஓகே அவருக்கு ஒரு செம விஷயம் இருக்குது. ஒரு அடல்ட் காமெடியை வந்து எவ்வளோ சிறப்பாக எல்லாரும் பார்க்குறபடி, அதாவது அடல்ட்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை எப்படி நீட்டாக நரேட் பண்ணணும், எப்படி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்ற விஷயம் அவருக்கு தெளிவாக இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லாமல் அதை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன பேப்பரில் அவர் எழுதியிருந்தாரோ, ஸ்கிரிப்டில் என்ன அவர் சொல்லணும்னு நினச்சாரோ அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்துருக்காரு. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் இளங்கோவன் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் கூட தொடர்ந்து பயணப்படணும். ஆமாம், விடமாட்டேன் உங்களை. அதனால் நீங்கள் வந்து எல்லா படத்தையும் எனக்கு ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன். அதுக்கு அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சந்தானம் சார், கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோ, 2 பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முன்னாடியே வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து
நம்ம ஒரு அசோசியேட் ஆகணும், நம்ம ஸ்டோன் பெஞ்ச் படங்களை நடிக்கணும், கார்த்திக் சுப்பராஜ் படத்தோட இயக்கத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டில் கிட்ட போய் கடைசியில் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி மிஸ் ஆனதை கூட நமக்கு ஃபோன் பண்ணி அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஒரு கேர் தெரியும். அந்த அளவுக்கு எங்கள் எல்லாரையுமே டோட்டல் இந்த படத்தோட ப்ராசஸில் அவ்வளோ மிகச்சிறப்பாக கேர் பண்ணிக்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதே மாதிரி இது வந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு இருக்கும், என்னோடய கரியருக்கு இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோக்கும் கார்த்திக் சந்தானம் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய படத்தில் வந்து ஷாக் ஆகிற மொமெண்ட்ஸ் இருக்கும். பேயை பார்த்து ஷாக் ஆகலாம், ஒரு மிருகத்தை பார்த்து ஷாக் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது நம்மளை கத்தி எடுத்து குத்த வராங்க அப்படின்னா ஷாக் ஆகலாம். ஏன்னா அங்கெல்லாம் உண்மையிலே பயம் இருக்கும், ஷாக் ஆகலாம். இங்கே வந்து எப்படி ஷாக் ஆகுறது, ஷாக் ஆகும்போது சிரிப்பு தான் வருது. முதல்ல நாங்கள் ஸ்பாட்டில் வந்து சிரிக்காமல் இருக்கணும், ஆனால் பயங்கரமாக ஷாக் ஆகணும். இது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதாவது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒன்று பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் எதை பார்த்து ஷாக் ஆகணுமோ அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து அவ்வளோதான், அந்த மூடே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகும் மறுபடியும் அந்த மூடுக்கு வந்து அதை வந்து பார்த்து ஷாக்காகி நடிக்கிறதுக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாக அவ்வளோ ஷாக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் அடித்து சொன்னேன், இதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் வராது, யாராலும் இப்படி யோசிக்க முடியாது. இந்த மாதிரி நாங்கள் யாருமே இதுக்கப்புறமும் ஒரு படமும் இது மாதிரி ஒன்று நடிக்க முடியாது. அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அவ்வளோ சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. வைபவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதாவது வைபவ் ப்ரோ ஆகட்டும், சுனில் அண்ணா ஆகட்டும், உண்மையிலே வந்து இந்த படம் முடியும் போது நாங்கள்லாம் நானும் அவங்க கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி ஆகிட்டேன். அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து என்ன பயங்கரமாக கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், இல்லை இந்த கேரக்டர் இந்த டயலாக் வந்து பாலசரவணன் பேசட்டும், இந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வைபவ் ப்ரோவுக்கும் சுனில் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு பெரிய நன்றி நான் டைரக்டர் சாருக்கு சொல்லிக்கிறேன். இவர் ஒரு ஆர்டிஸ்ட், எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃப்ரீடம். அது ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாருக்குமே. இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ஏதாவது இம்ப்ரோவைசேஷனாக தேவையில்லை, இருக்கிற ஸ்கிரிப்டை ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டோம்னாவே அதுவே பெரிய விஷயம். பட் இருந்தாலும் எவ்வளோ நாள் டைம் கொடுப்பார் ஒரு கேரக்டர் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அவங்கக்கிட்ட இருந்து என்ன வரப்போகுது, என்ன எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு பொறுமையாக கடைசியாக வேணான்னு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட முனிஷ்கான் ப்ரோவில் ஒரு 3/4 மணி நேரம் போராடுவார் ஒரே ஒரு வார்த்தைக்காக. நல்லா இருக்கு பட் வேணாம் அப்படின்றவார். அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃப்ரீடம் கொடுக்குறீங்களா ப்ரோ, அது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து உங்கள் படங்களில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோ, ரொம்ப நாளாக வெயிட்டிங், உங்களுடைய ரைட்டிங்கில் நடிக்கிறதுக்காக ஈகர்லி வெயிட்டிங் ப்ரோ. இதுக்கப்புறம் நடந்துருன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ப்ரோ. பெருசு நின்று பேசும். நன்றி. தேங்க்யூ பாலா சார். நீங்கள் வந்து அந்த க்யூரியாசிட்டியை திருப்பி ரொம்ப எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. அப்படி என்னதான் நீங்களாம் பார்த்து ஷாக் ஆனீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் March 14th நாங்களாம் தேட்டரில் பார்த்து கண்டிப்பாக ஷாக் ஆக போகிறோம். எஸ், ஸோ அடுத்ததாக வந்து ஐ ரெக்வெஸ்ட் ஆர் சார்மிங் பியூட்டிஃபுல் சாந்தினி டு கைண்ட்லி கம் ஃபார்வர்ட் அண்ட் அட்ரஸ் த கேதரிங். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பெருசாக அமைஞ்சிருக்கு. இது என்னோடய 3rd ரிலீஸ் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு கார்த்திக் சுப்பராஜ் சார் அண்ட் கார்த்திகேயா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு. நான் உண்மையாக நிஜமாக சத்தியமாக இந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்லை, அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இளங்கோ சார், எப்படி சார் யோசிச்சிங்க இந்த மாதிரி?
ஃபஸ்ட் டைம் சினாப்சிஸ் அனுப்பும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி இருக்குமா, இது ஃபிக்ஷனா, இல்லை இந்த படம் நம்ம பண்ணலாமா, எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் சார், நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுமே கொஞ்சம் பெருசாக யோசிப்பாங்க, நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சிட்டீங்க சார். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் சார், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இவ்வளோ பெரிய ஆன்சாம்பிள் காஸ்ட் இருக்கும்போது எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் மை ஸ்க்ரீன் டைம் அண்ட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட காஸ்ட், எஸ்பெஷலி ஹீரோஸ் வைபவ் காரு அண்ட் சுனில் காரு. அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஐ திங்க் இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளெஷர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும், எப்போவுமே அண்ணன் தம்பி போட்டி போட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஷூட்டிங் ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ இந்த கேரவன் கல்ச்சரில் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது நடக்கவே நடக்காது. பட் இந்த படத்தில் நிறைய லஞ்ச் பிரேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே உட்காந்து சாப்பிட்டோம். அது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பெரிய காஸ்ட், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தனலக்ஷ்மி மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க. தீபாக்கா, கருணாகரன் சார், ரெடின் சார், கஜராஜ் சார், அவர் எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாரு எனக்கு, டைலாக் மாடுலேஷன்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. சுவாமிநாதன் சார். ஸோ ஒரு ஃபுல் காமெடி பட்டாலும் அந்த படத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ஜாலியாக இந்த படம் பார்ப்பீங்க. பெருசுன்னு சொல்கிறோம், என்ன தான் பெருசு அப்படின்றது மார்ச் 14 தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, என்ன அவ்வளோ டேக் கேர் பண்ணாங்க. எஸ்பெஷலி வெங்கட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, டிஓபி எல்லாருக்குமே. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு சூப்பர் படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாத்ரி மேம். இல்லை கிங்ஸ், நான் கிங்ஸ்லி அண்ணே சாரி, நான் உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அண்ணன் கிங்ஸ்லி அவர்களுக்கும், கருணாகரன் அவர்களுக்கும், சாமிநாதனுக்கும், கஜராஜ் சார், சிவமா, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நன்றி. நிறையா படம் அவங்க கூட ஒர்க் பண்ணணும். என்ன சார், அந்த கேமராமேனுக்கு நன்றி. அவர் நம்ம நண்பர் தான், தப்பாக இருக்கு சார். சாரி, உங்கள் பேரை மறந்துட்டேன். பாலசரவணன் சார், ஹி டன் அ கிரேட் ஜாப். நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ சாரி, யார் பேரால் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோம். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம் அண்ட் ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ், ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் மீட் கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஐ ஹவ் ஒன் கொஸ்டின் வித் யூ. ஆக்சுவலி இந்த படத்தில் உங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சார்மிங், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்ஸம் பர்சன். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அவரோட பேரான? இந்த கேள்வி யார் கேட்க சொன்னா? அவர் தான் சொன்னாரா? இல்லை மேம், அவர்கிட்ட நான் முன்ன பின்ன பேசுனது கூட இல்லை. ஐ திங்க் சுனில் சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேனேனா. ஸோ ஜெயிலரில் பார்த்துருக்கேன், அதுக்கு அவரை பற்றி நான் பெரிய ஒர்க்லாம் பார்த்ததில்ல. பட் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அண்ட் அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார் செட்டில். ஆனால் படம் பார்த்தா சூப்பராக நடிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எங்கள் கூட தான் சுற்றிட்டு இருந்தார், ஜாலியாக இருந்தார். எப்போ சார் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. అండ్ ఏం వర్లేని తెరలేవు నీకు వైపు గారు ఎందుకు రాలేదు సునీల్ గారు வந்திருக்கணுமே எப்போ. ஐ திங்க் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய படங்கள் அவர் பிஸி ஆகிடுவார் ஷுவராக. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நிஹாரிகா, I love you so much. I'm so sorry I forgot your name. ஸோ நிஹாரிகா பற்றி சொல்லணும். சாரி, நிறைய பேர் இருக்கிறதுனால பேர்லாம் மறந்து போகுது. ஷீஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன் அண்ட் நிறைய காம்பினேஷன்ஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு. அண்ட் ஹீரோயின்ஸ் அவ்வளோ பாண்ட் ஆகிறது ரொம்ப ரேர். பட் இந்த படத்தில் அவ்வளோ பாண்டிங் எங்களுக்கு இருந்துச்சு. இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளஷர் டு ஒர்க் வித் ஹர். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா ஷீ இஸ் ஹியர் டு ஸ்டே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிஹாரிகா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஹலோ, என் ஜாபே பேசுகிறது தான். ஆனால் எனக்கு ஐம் ஜஸ்ட் ஸோ நர்வஸ் டு சே எனி திங். ஃபர்ஸ்ட்லி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ டு பாலாஜி சார். அவங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட முதல் தடவை சொன்னாங்க. அண்ட் கேட்ட உடனே ஹீ குட் என்விஷன் மீ. அவங்க என் யூடியூப் வீடியோஸ் எப்போ 10 years பேக் இது ஒரு பார்த்து ஹி வாஸ் லைக் ஐ சி யூ இன் திஸ். And then thank you to Elango sir for trusting me with his little baby that is Perisu, and trusting that I could do this film. And I don't know where to start with Karthik Subbaraj sir and Karthikeya sir. Thank you. எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு கார்த்திக் சுப்பராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணோம். எனக்கு ஸ்டார்டிங்லேயே மோன் கொடுத்துட்டாங்க. ஐ ஷுட் தேங்க் மை ஸ்டார்ஸ் அண்ட் மை லக்
thank you so much Karthikeya sir. I think more than anybody else on this team இவங்க ஃபேமிலி and சொன்னாங்க நிஜமாவே அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதே என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கிறதுக்கு ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட்ஸ் இன் திஸ் ஃபில்ம் நான் ஸ்கூல் காலேஜில் இருந்தப்போ இருந்து பார்த்துருக்கேன். ஸோ டு ஒர்க் அலாங் சைட் தம் ஹஸ் ஜஸ்ட் பின் நத்திங் பட் அ ட்ரீம். இப்போவே நிறுத்திடுறேன், இல்லைன்னா நான் என்னமோ சொல்லிடுவேன், நீங்கள் ரீல் கட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ நிஹாரிகா. ஐ ஹவ் ஒன் மோர் கொஸ்டின் ஃபார் யூ. ஸோ இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் எப்போ மூவியில் நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு they'll just walk away. But this is your first Tamil debut. How do you feel about it? இல்லை, ஆஸ் அ 16-year-old டீனேஜர் நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன், சும்மா சைடில் அந்த ஹாபிக்கு தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நின்று ஐ நெவர் தாட். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒர்க் பண்ணது ஜிகர் தாண்டாவோட ப்ரமோஷன்ஸ்க்காக. நான் என் படமே ப்ரமோட் பண்ணுவேன்னு எப்போவும் யோசிக்கல. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அகேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நிஹாரிகா. ஸோ அடுத்ததான் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன் தான் நான் வெல்கம் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற எல்லா ஃபிலிமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹெட் தான். ஏன்னா கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா இட்ஸ் none other than our சக்திவேலன் சார். ஸோ அவர்களை வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லா படமும் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹெட் தான். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். அனைவருக்கும் வணக்கம். 2025 ஸ்டோன் பெஞ்சுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுது. பெருசு ரொம்ப பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு படம். எங்கள் ரெட்ரோ இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சார், கருப்பு இங்கிலீஷ்காரர் எங்கள் கார்த்திக் சந்தானம் சார், அவர் கூப்பிட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம், நான் படம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிச்சா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஜென்ரலாகவே ஒன்று இருக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கு, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பிஸ்னஸ் தாண்டி ஒரு பேஷனேட்டாக அதை பண்ணணும்னு நினப்பாங்க. அதர் லாங்குவேஜோட படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணணும், அதுலேருந்து கலெக்ஷனே வராட்டினாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல சினிமாவை ஆடியன்ஸ்ட்டை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்னாலே எனக்கு ஒரு தனி எனர்ஜி வரும். ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக தான் அதை பண்ணுவேன். பெருசு நான் படம் பார்த்துட்டேங்க, படம் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் நம்ம கார்த்திக் சந்தானம் சார். படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஜென்ரலாக இன்றைக்கி ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு 40th minute அல்லது வந்து 30th minute வந்து பெருசாக ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம படம் அதெல்லாம் இல்லை, படம் ஸ்டார்ட் ஆன உடனே ட்விஸ்ட்டு தான். பெருசாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாரு. எனக்கு ஷாக்கு, என்ன ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே டாப் கியர் போட்டார். இதுக்கு மேலே இது எப்படி கதையாக எப்படி போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்தா, நிறைய பேர் பிக் பாஸ் பார்த்துருப்போம். பிக் பாஸில் வந்து ஒரு கேம் வச்சு வேறு கேரக்டரை கொண்டாந்து அவங்கவுங்களோட பர்ஃபார்மன்ஸை ஒன்று பண்ண வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட்டு ஒவ்வொருத்தலாக இன்ட்ரோ ஆவாங்க. அந்த ஒவ்வொரு இன்ட்ரோவான ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து என்னென்னா அதை ரொம்ப அழகாக நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து அது எடுத்துக்கிட்ட மைய கருத்துங்கிறது வந்து ரொம்ப ஒரு இடம் கூட மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு அதை பண்ண வச்சுருக்காங்க. நான் ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு 2 மருமகள் அங்கேருந்து உள்ளே வர்றாங்கன்னொன்னே, சரி இவங்களுக்கான டயலாக்கோ அல்லது இவங்களுக்கோட பார்ட்டிசிபேஷனோ என்னவா இருக்கும், அது எதுவாக இருந்துச்சுன்னா கூட ஒரு மாதிரி இருக்குமே அப்படி, அது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ரைட்டிங்காக சொல்கிறேன், ஆஸ் எ டைரக்டராக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் அது ஒரு எமோஷன். இந்த இப்போ நம்ம தனலட்சுமி அம்மாவெல்லாம் நமக்கு ஒரு மனோரமா ஆட்சி கிடைச்ச மாதிரி அடித்து பின்னி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தீனி கிடச்சிருக்கு. இவங்க தீபாக்கா சான்ஸே கிடையாது அந்த காம்பினேஷனு. அந்த தீபாக்கா பார்த்தவங்களாம் அவங்கள பார்க்க ஆரம்பித்தப்பையிலேருந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்னா
அதான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி யார் நீ பெரியாளா, நீ இதில் ஸ்கோர் பண்ணியா, அடுத்த சீனில் நான் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸு. அந்த அம்மா சொல்லுவாங்க, டே உன் அப்பன் வந்து எவ்வளோ கெத்தாக அந்த ஊருக்குள்ளே திரிஞ்சிக்கிட்டு இருந்தவன், அவனை இப்படி தான் நம்ம இந்த ஊர் மக்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு மாதிரி அந்த 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 அவ்வளோ ஃபன்னாக போயிட்டுருக்கப்ப அந்த ஃபன்னோட மீட்ரு குறையாமல் ஒரு விஷயம் அதுக்குள்ளே ஸ்ட்ராங்காக கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டு அடுத்தது அந்தாண்ட போயிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்லணும், ஹீரோ அண்ணன் ஹீரோயினோட உள்ள கெமிஸ்ட்ரியை விட அண்ணன் தம்பியோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகாக உட்காந்துட்டு ஒரு காருக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு அண்ணனும் தம்பியும் அப்பா இறந்தப்போ உட்காந்துட்டு பேசுகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு. அந்த கெமிஸ்ட்ரி ஒரு ரியலாக ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உனக்கு வந்து ஒரு அடிபட்டு போயிருந்தப்ப அப்பா வந்து தூக்கி போட்டு போனார் அப்படின்னு சொல்கிறது வந்து இதெல்லாம் வந்து அப்படியே பாசிங்கில் வந்துடுமே ஒழிய மெயின் கோர் வந்து ஹியூமர்லேயே நின்றுட்டுருக்கோம். இந்த பக்கம் வந்து கிங்லி சார், இந்த பக்கம் வந்து முனிஷ்காந்த் சார், நம்ம பாலசரவணன் பிரதர், என்னென்ன ஒரு 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 மிகப்பெரிய பிளாஸ்ட் மாதிரி இருந்துச்சுங்க. அதை வந்து என்னென்னா ரைட்டிங் நம்ம ரைட்டரை பற்றி சொல்லணும். அவர் வந்து இந்த ஒரத்தநாட்டில் உள்ள ஒரு பேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரத்தநாடை சுற்றி உள்ள வாழ்வியலை அந்த 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 வந்து ஒரு இறந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதையெல்லாம் எடுத்தாந்து அதில் திட்டத்துக்காக பயன்படுத்துகிற வார்த்தையை கூட அந்த பர்டிகுலராக அந்த ஊரோட சொல்லாடலை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு முழுக்க ஒரு உயிர்ப்போட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்மாக ஸ்டோன் பெஞ்ச் எவ்வளோ பேஷனேட்டோட படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பேஷனேட்டோட பண்ணதுக்கு தவறில்லாத ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த 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 ஸ்டேஜில் உட்காந்துருக்க எந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் உள்ள சீக்வன்ஸாக அந்த கேரக்டராக அவங்கள உள்வாங்கி பார்க்க முடியுது. எனக்கு தெரியலை இவங்க அடுத்தடுத்த படங்கள் பண்ணாங்க கூட இந்த படத்தில் உள்ள கேரக்டரை வந்து நான் வந்து மறந்துட்டு அடுத்த கேரக்டர் பார்க்குறதுக்கே ஒரு டைம் எடுக்குன்னு தோணுது. மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் நன்றி வந்ததுக்கு பெருசு. முக்கியமாக ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள் ஃபர்ஸ்ட். முக்கியமாக டிரெக்டர் ராம், அதை தான் டிண்டிகோ பார்த்துட்டு அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் ஏஷியான்னு சொல்லிட்டு இந்த படத்தை இங்கே பண்ணுறதுக்கு யார் வேணாலும் முதலீடு பண்ணலாம், அது ஒரு நல்ல கதைக்கு. ஆனால் அந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேனரும் அதுக்கான ஒரு நல்ல தயாரிப்பாளரும் வேணும் அப்படின்ட்டு உடனே அவர் சொன்னது வந்து கார்த்திகேயன் சந்தானம் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ். அண்ட் உடனே ராமண்ணா கார்த்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துருக்கேன்னா அவரும் உடனே வாங்க பார்த்துட்டு தே லவ்ட் இட். அப்படி தான் இந்த பெருசு வந்தது. ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக இதை நல்லா முடிச்சிருந்துருக்கோம். எப்படி எனக்கு இந்த 80s வர சில படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆண் பாவம், நேற்று இன்று நாளை, தென் இன்று போய் நாளை வா, மைக்கேல் மதன காமராஜன் 90s. அப்போ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ அது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதோட கம்பேர் பண்ணுறது மிக அபத்தமாக இருந்தது. ஏன்னா அதெல்லாம் கல்ட் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. எந்த ஒரு அடல்ட் காமெடினாலும் ஒரு விரசமாவோ முகம் சுளிக்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் வைபவ் அண்ட் அண்ணா சுனில் அண்ணா. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எப்பயுமே காமெடி வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த வைபவ் எப்படின்னா கரண்ட்லி உள்ள ஹீரோஸில் காமெடி வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதாவது நான் காமெடி பண்ண போகிறேன்ட்டு சொல்லாமல் காமெடி அப்படியே ஃப்ளோவில் அடித்து போயிட்டே இருப்பார். ஸோ ஸ்பெஷலி வைபவ் அந்த மாதிரி ஒரு ஆக்டர். ஸோ ஐம் ஸோ பிளஸ். ஏன்னா இந்த கதையை பார்த்தோன்னே கார்த்திக் சுப்ராஜ் சொன்னார் வைபவும் சுனில் அண்ணாவும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஐ வாஸ் லைக், ஏன்னா எனக்கு 2 பேருமே பிடிக்கும். சுனில் அண்ணா சொல்லணும்னா இஸ் அவுட்ஸ்டாண்டிங், இஸ் அ குட் பர்ஃபார்மர். அது ஏன்னா டாக்டர் பார்க்கலையோ அவரை படங்கள் பார்க்கலாம் ஏன் இவர் நிறைய நடிக்கிறார் இல்லைன்னு எனக்கு ஆதங்கமாகவும் இருக்கும். அதை வந்து நான் என் படத்தில் பூர்த்தி செஞ்சுட்டேன். ஸோ வெரி குட். அந்த மாதிரி தென் எல்லாமே தனமம்மா கலக்கியிருப்பாங்க. சுவாமிநாதன் அண்ணா, ஐயோ ராணு கார்த்திகேயன்லாம் உங்கள் ஃபேன்ஸ்.
அவர் சொல்லிகிட்டே இருப்பார் கார்த்திகேயன், சாமிநாதன் வேணுமா, சாமிநாதன் அண்ணா போட்டுருவோமா அப்படின்னா, ஓகே கொண்டு வாங்க அந்த மாதிரி. கஜா அங்கிள் டூ குட் அங்கிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ வில் சே ப்ரௌட்லி ஐ கேன் சே கார்த்திக் சுப்ராஜ் படங்களில் பார்க்குற கஜா அங்கிளோட நம்ம படத்தை பார்க்கல இன்னும் நல்லாயிருக்கும். அட்டகாசமாக கதைப்பிருப்பார். he was awesome, so good. Then கருணா அண்ணா முதலே சொல்லியிருந்தாங்க, ஒரு மீட்டரில் வந்து கரெக்டாக கொண்டு போவார். ஒரு ரொம்ப ஃப்ளாட்டான கேரக்டரையும் நல்லா கொண்டு வருவார், நல்ல கேரக்டர் அதுக்கு மேலே மெருகேற்றுறாரு, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கருணா. கிங்ஸ்லி அண்ணாவெலாம் நான் பேசவே கூடாது, அவர் வந்தாலே பிரிச்சிருவாங்க ஆடியன்ஸ். அந்த மாதிரி அழகாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ. ஆனால் முனிஷ் அண்ணா எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். உடனே சார் இதை பண்ணுவோமான்னு ஒரு முனிஷ் அண்ணா அந்த மாதிரி தான், இதை இப்படி பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோன்னு ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். இந்த மாதிரி இந்த பண்ணால் நல்லா இருக்கணும் ரொம்ப அந்த மாதிரி. தென் நிகாரிகா அண்ட் சாந்தினி போத் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோஆபரேட்டிவ். ரொம்ப இந்த காமெடி எப்படி பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் ஜாயன்ட்ஸ் லைக் சுனில் அண்ணா, வைபவ், முனிஷ் அண்ணா, சாமிநாதன். ஸோ தே ஹேவ் டு ஃபைட். அந்த மாதிரி கரெக்டாக பண்ணாங்க. ஏன்னா தனம் அம்மா, தீபா அக்காலாம் பிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஈக்குவலாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபைனலி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் பாலா. ஏன்னா வைபவோட காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் சட்டில் அடிச்சுட்டு இருப்பார், அதே மீட்டரில் பாலாவும் இருப்பார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாலா வந்து பயங்கர அவரோட, நானும் ரொம்ப ஃபேன், பாலாவோட ஃபேன். ஸோ அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் எப்படின்னா அதான் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், எந்த இடத்துலையும் முகம் சுளிக்க முடியாத அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்கவும் இல்லை, ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு நல்ல படமாக எடுத்திருக்கோம். அண்ட் ஸ்பெஷலி இப்படி நல்ல படம் வர்றதுக்கு காரணமே ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ப்ளஸ் இந்த ஏடி டிபார்ட்மெண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் டீம், அப்படி எனக்கு எல்லாமே கிடைச்சது. ஸ்பெஷலி ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சந்தானம், ஹாமன் பவாஜா, ஹிரான்யா, சசிநாகா அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் சக்திவேல். அவர் பேசுறதுல நான் ரசித்து கேட்டுருந்தேன். ஏன்னா அவர் அந்த படத்தை ரசித்தனால தான் அப்படி பேசியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மற்றவங்களாம் எல்லாம் நடித்தவங்க, அதில் இருந்தவங்க, இவர் பார்வையாளர், ஒரு ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸாக அவர் ரசித்து பேசுனது எனக்கு கேட்க சந்தோஷமாச்சு. ஓகே, ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிட்டாரு, அவ்வளோதான். நத்திங் அபவுட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் என் படத்தை ரசித்து பார்த்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நீங்கள் அவ்வளோ ரசித்து சொன்னீங்க. தென் எகெயின் கார்த்திகேயன் சந்தானம் படத்தை நாங்கள் பிளான் பண்ணி 25 நாளில் முடித்தோம். ஃபஸ்ட்டு கார்த்திகேயன் போய் நான் சொன்னது தான், கார்த்திகேயன் நான் சொன்ன மாதிரி 25 நாளில் முடிச்சிட்டோம்னா அவர் இல்லைங்கோ இன்னும் வேணும் ஒரு 5 நாள் எடுத்துக்கங்க, இல்லாட்டி இன்னும் 10 நாள் எடுத்துக்கங்க எந்த மாதிரி சொன்னார். அண்ட் தேங்க்யூ கல்யாண் அண்ட் சசிநாகா, தேங்க்யூ. அண்ட் பாலாஜி, நாங்கள் 2 பேரும் செம்ம சிங்கில் இருப்போம். ஏன்னா நான் ஒன்று நினைப்பேன், அவர் ஒன்று நினைப்பார், அதே மாதிரி. ஏன்னா ஒரு டிரெக்டர், ரைட்டர், டயலாக் ரைட்டருக்கு ஒரு சிங்க் இருக்கணும், இல்லாட்டி சரி வராது. அந்த சிங்க் பி கனெக்டட் வெரி வெல்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தென் ஐ வாண்ட் டு தேங்க் மை assistant directors team, Venkat, Karthik, Vijay, Arun, and then we have the production team, Anian, Ashwin, Raj, Ashok, and where are they? ஸோ இவங்க ஏன்னா ஒரு நல்ல ஏடி டீமும் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருந்தால் தான் ஒரு படம் எப்பயுமே நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஜய், மை அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பீமல் அண்ட் சுரேஷ் ஆல்சோ தேர். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள்லாம் பாருங்கள், உங்களுக்குலாம் பிடிக்கும். விமர்சனங்களை வந்து நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல. ஏன்னா இட்ஸ் ஹெல்த்தி கிரிட்டிசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபில்ம் மேக்கர். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. படம் பாருங்கள். அதான் நான் என் மனைவியோட பார்த்தேன், வைபவ் அவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க. அதுவே போதும் இந்த படத்தோட எவ்வளோ டீசெண்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 18 வயசு பசங்க வந்து வேணாம், அதுக்குள்ளால் உள்ளவங்க. மற்றபடி பாருங்கள், போரிங் இல்லாமல் ஒரு ஜாலியான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இதுதான் எல்லாம் வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போயில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் எனக்கு. ஆனஸ்ட்லி ஐ வாஸ் ரைட்டிங் சம்திங் வெரி சீரியஸ். முதல்ல நான் எடுத்தது ஒரு அம்மா, இலங்கையில் ஒரு அம்மா அவங்க மகனை தேடி போகிறாங்க, யுத்த காலத்தில் அவங்க மிஸ் ஆன மகனை. அப்படி சீரியஸாக அந்த படத்துக்கு ஒரு 5 years ஒர்க் பண்ணேன். அது எனக்கு இன்னும் டைம் தேவைப்பட்டதுனால எனக்கு நிறைய அம்மா அந்த இன்டர்வியூஸ்லாம் போய் அவங்களோட எவ்வளோ என்ன நடந்தது அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணலான்னு தான் டென்டிகோ ஆரம்பித்தேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் ஒரு ஏலிஸ் ஃபெஸ்டிவலில்
பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எஸ்டோனியாவில் ஒன் ஆஃப் த ஏர்லிஸ்ட் ஃபெஸ்டிவல். ஒரு 15 ஏர்லிஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் தான் வேர்ல்ட்லேயே இருக்குது. அதில் போய் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்கினது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் எப்படி தோணுன்னு தெரியல, ஒரு சிம்பிளாக ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் தென் பெருசாக வந்திருக்கு. சூப்பர், சிம்பிளாக நினச்சேன், இன்னைக்கு பெருசா. சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா நம்மளுடைய ஒரு முக்கியமான பர்சன். ஏன்னா இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ரோ காம்போஸ் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க 2 பேர் வந்து ஆன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கண்டிப்பாக ஒரு ட்ரெண்டிங் பிரதர்ஸாக வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் டெஃபினட்டாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து இன்னைக்கு தம்பி வந்திருக்காரு, நம்மளுடைய ஹீரோ வைபவ் சார் அவர்களை வந்து அன்போடு அழைக்கிறோம். யாரையும் மறந்துட்டீங்களா? அதுதான் முக்கியமாக என்னோட மியூசிக் டைரக்டர்ஸ் 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அருண் அண்ட் சுந்தரமூர்த்தி. அருண் பாடல்களையும் சுந்தரமூர்த்தி அட்டகாசம் பிஜிஎம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அவங்க 2 பேருக்கும். ப்ளஸ் என்னோட எடிட்டர் சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தென் மை டிஓபி சத்யா. ஸோ அதான் எப்பயுமே ஒரு நல்ல காஸ்ட் க்ரூ இருந்தால் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல். எனக்கு லக்கிலி நல்ல ஒரு காஸ்டிங் க்ரூவையும் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் கார்த்திகேயனும் சுப்ராஜ் எனக்கு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் மச்சான் கார்த்திக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு படம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு. அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார். ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரோ நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு, ஏங்க என்ன அப்படின்னு திரும்பினேன். நீங்கள் படம் பாருங்கன்னாரு. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு ஒரு சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது 14th நீங்கள் பார்த்தா தான் அந்த இது புரியும், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்ட் தனமம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக, அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவுத்துலலாம் இடிச்சுக்கிட்டு என்னன்னா இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ. அண்டு கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அங்கிள், 107th ஃபிலிம் சூப்பர். அண்டு எங்கள் ஐயோ ரெடின் இந்த முனீஷ்னு எல்லாருக்கும் தேங்க்யூ. மீலா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து 13th 14th சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ. நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் என் கூட நடிச்சதுக்கு நன்றி. அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும். அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ, அப்படி வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே சுனில் எங்கே சாந்தினின்ட்டு பயங்கரமான காம்பினேஷன் அவங்களது. அண்டு பாலசரவன் அவரும் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி 3 பேர் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து 2 கேமரா இருக்கும்போது சத்யா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிவிடுவார். அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சது ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும். நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி. எங்கள் கல்யாண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாண் எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீமே இருக்குது, பெரிய டீம். இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு, அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14th நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன்.
இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றது வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்ட்டு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ன்றது நானும் வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ. சக்தி சார் எங்கள் சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணார். இந்த ராமம் இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து 14th வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அவர் ஸ்பீச்சே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தாரு. தேங்க்யூ சார். நல்ல பெருசாக ஈவினிங் ஷோ நைட் ஷோ எல்லாம் நன்றி தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணன் கூட வந்து ஆமாம், அது சொல்லி ஆகணும். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இதானே நீங்களும் உங்கள் அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு. இது ரஜினி சார் கமல் சார் ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அதாவது ஃபோட்டோக்கு நிற்க சொன்னாலே ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நிற்காதவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துலலாம் நடித்து அவன் காம்பினேஷன் பற்றி வேறு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போதே நாங்கள் ஒழுங்காக படிக்கலனாலும் எங்கள் அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். அவ்வளோதானே? இன்னொரு கேள்வி இப்படி வாங்க அங்கே. எப்படி சார் அவர் வந்து டீல் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக? இல்லை, வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கான். பட் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் படத்தில். அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலான்னும் போது இல்லை டைலாக் ஏதாவது மறந்துட்டாலோ இல்லை திடீர்னு நான் இதான் வேலை சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு, அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன். ஏன்டா அது பண்ணல அப்படின்னோம்னு அதை பாரு சாந்தி கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு போய்டும். அப்படின்னு சிரிச்சிடான் விட்டுருவான். ரோட்டில் எல்லாத்தையும் மறந்து பண்ணியிருக்கீங்க அவரை. நான் இந்த படத்தில் அப்படி தான். இந்த படத்தில் தேங்க்யூ சார். அவ்வளோதானே? தேங்க்யூ. இன்னும் இதான் நீங்கள் சொல்ல விரும்பல? வேறு எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். 14th நிறைய சொல்லணுன்னு இருக்குது. பட் நீங்கள் பாருங்கள், பெருசா கண்டிப்பா பார்க்குறோம். பெருசா இருக்கும் பாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், ஃபைனலாக வந்து நம்மளுடைய ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச் அவர்களை வந்து வெல்கம் பண்ணுற ஒரு தருணம் வந்தாச்சு. திரு கார்த்திக் சுப்பராஜ் சார் அவர்கள். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி உமன்ஸ் டே. எனக்கு வந்து ஆக்சுவலி ராம் சார் வந்து யூஸ்வலாக நானும் ராம் சார் அடிக்கடி பேசிப்போம். அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், நீங்கள் பாருங்கள் ஸ்டோன் பெஞ்சில் எதாவது பண்ண முடியுமா. அப்படி தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம். கூழாங்கல் ஒரு தடவை பார்த்துட்டு நானும் கார்த்திக் தான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் ப்ரெசென்ட் பண்ணலாமெல்லாம் பேசினோம். பட் அது மாதிரி நடக்கலை. அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஷ் சிவன் கம்பெனி இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் ஃபில்ம் மேக்கர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு, பாருங்கள் அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த படம் டைட்டில் வந்து பெண்ட் இன் த காஃபின் அப்படின்னு இருந்துச்சு. நான் அதுவே ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம். பட் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட, நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர். அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர். அதாவது ஃபில்மில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். அண்ட் நம்ம நம்ம நினைக்கும் போது எழுதும் போது நம்மளுக்கு சிரிப்பு வரும், இல்லை நடிக்கும் போது ஆர்டிஸ்ட் சிரிப்பு வரும். பட் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அதை சிரிப்பு வர அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் எடுத்திருந்தார். ஒரு வீட்டுக்குள்ளே அது மாதிரி தான் எடுத்திருந்தார். பட் அதை பார்த்துட்டு நானும் கார்த்திகேயனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அந்த படம். பட் அப்புறம் கேட்டோம் அவர்கிட்ட, என்னங்க என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ he said இதை ரீமேக் பண்ணணும், இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சாக பட்டது வந்து ரைட்டிங். ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்போ வந்து ஒரு செமையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க். அண்ட் தென் த செகண்ட் சேலஞ்ச் இஸ் த கேஸ்டிங், யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் பாலாஜி, கிரேட் ஜாப் பாலாஜி. சீரியஸாக நான் அந்த படம் பார்த்தேன், ஐ ஃபெல்ட் ஒரு அது சொன்ன மாதிரி தான், ஒரு கிரேசி மவுன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனும். அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப்லனா தெர் வாஸ் ஒன் ஜோன் வேர் ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் ஒரு
ஒரு மைக்கேல் மதன காமராஜன் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும், இங்கே அது நடக்கும் அங்கே நடக்கும், பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி he could pull off with this writing. So superb work, Balaji, first thing. And then second most important of this important aspect of the film வந்து casting தான். ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு 2 பிரதர்ஸ் பற்றின படம் தான். அவர் ஃபஸ்ட்டு அந்த எடுத்த படத்துலேயே ஒரு 2 அண்ணன் ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடிகாரன் ஒரு குடிகாரன் கேரக்டர், ஆனால் ஜாலியாக இருப்பான். பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள், அந்த மாதிரி தான் அவர் கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தார். ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் 2 விஷயம், ஒன்று வந்து இங்கே நம்ம எந்த ஆர்டிஸ்ட் வேணால் அப்ரோச் பண்ணலாம், பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த கான்செப்ட்டுக்கு ஒத்து வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வைபவும் ஒரு அண்ணனும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா வந்து அவர் அப்போ ரியல் லைஃப் ஆயிரும். ஸோ வைபவ் அவங்க அப்பா வேறு பெரிய டேரக்டர், அவர் அப்புறம் நாளைக்கு என்னை பார்த்து என் பசங்களை கொண்டு போய் என்ன மாதிரி படம் வச்சு அதுவும் ஒரு பெருசுன்னு சொல்லி எடுத்துருக்கேன்ற மாதிரி. அதனால் அவங்களுக்கு படம் போட்டு காமிங்கன்னு சொன்னோம். அவங்க பார்த்ததுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அங்கிள்கிட்டையுமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிள் நான் சொன்னேன் உங்கள் அப்பாட்டி ஒருத்தர் பெர்மிஷன் வாங்கிடுங்கன்னு சொன்னேன், வாங்கினீங்களா? ஆமாம்மா, அப்பாவுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது படம். சூப்பர். ஒரே நிமிஷம், ஆக்சுவலி கருணா அவர் பற்றி மறந்துட்டேன். அவர் தான் சொன்னார் இப்போ ஆக்சுவலி ரூமில் நீங்கள் எல்லாரோட சேர்த்து சொல்லாதீங்க, தெலுங்குல இப்போ பெரிய ஆள் நான், ஆனால் நான் நடுவில் பிரேக் பண்ணி சொல்லுங்கன்னாரு. தேங்க்யூ கருணா சொல்லிட்டேன் நான் அதே மாதிரி. ஸோ நான் சொன்னேன் அங்கிள்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தேவர் ஆன் போர்ட், அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஃபிலிம் போயிட்டேன், ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன். ஸோ அப்போ வந்து இவங்க ஷூட்டிங் போனாங்க, அது எல்லாமே தெரியும். ஸோ அப்பப்போ நான் கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டுருக்குன்னு, நல்லா வந்துட்டுருக்குன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போது ரீசெண்டாக தான் படம் பார்த்தேன். ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு. பட் ரீசெண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம். I felt very, very happy that we have took this film and produced it in Tamil. And I'm sure because they were matured ஒரு adult content தான், but still it's a very relatable ஒரு funeral comedy. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்க சொன்ன மாதிரி 18 வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம். என்னென்னா நல்ல செம்ம பர்ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இந்த ஆர்டர்லேயே சொல்லிடுறேன், தனலட்சுமி அம்மாலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த படத்தில் என்ன நான் வந்து ஹைலைட்டாக பார்த்தேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த ஹியூமர் ஒரு செம எமோஷன் ஒன்று த்ரூ அவுட் த ஃபில்ம் இருக்கும். அதாவது வந்து ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அவருக்கும் அவர் பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் வாட் தே மிஸ், அதாவது அவங்க அப்பா உயிரோடு இருக்கிற போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீன்லாம் இருக்கும். டக்குன்னு ஒரு பயங்கர ஜாலியாக போயிட்டுருக்க படத்தில் ஒரு செம்ம எமோஷனல் சீனில் வைபவ் அண்ட் சுனில் 2 பேருமே கலக்கியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் தனலட்சுமி மேடம்க்கு அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து அந்த அவமானம் அந்த விஷயங்கள், ஆனாலும் புருஷனை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை, அதுக்கு நடுவில் ஹியூமர் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, சூப்பர். அண்ட் தென் சாமிநாதன் சார், நான் சொன்னேன் லுலு சபாலேருந்து பெரிய ஃபேன். இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட பெர்ஃபார்மன்ஸு. ஏன்னா அவர் தெரியும் பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு எல்லாமே தெரியும். இந்த படத்தில் ஒரு சீன் வரும், ஒன்றுமே இல்லை, ஒரு ரிங்டோன் ப்ளே ஆகும், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் அவர். நான் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன் ஒரு 3 நிமிஷத்துக்கு. அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஹீ கேன் புல் ஆஃப் அது. அண்ட் எங்கள் அப்பா அவர் அதான் சொன்ன மாதிரி மோர் தென் 100 ஃபிலிம்ஸ் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் நிறையா படங்கள் நடிச்சிட்டே இருப்பார். அதே மாதிரி நாங்கள் ஸ்டோன் பெஞ்சில் படம் பண்ணுறனாலும் சொல்லுவார், என்னடா இந்த படத்தில் எனக்கு என்ன ரோலு அப்படின்லாம் சொல்லுவார். நான் சொல்லுவேன் நீங்கள் டேரக்டரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தில் கேட்டார். நான் சொன்னேன் போய் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க, அப்புறமேட்டு நாளைக்கு வந்து என்ன திட்டக்கூடாது, என்னடா அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் படம் ரிலீஸ் பண்ணுறீங்கலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் போய் கதை பார்த்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அவர் சொன்னார் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாரு. அண்ட் நிஜமாகவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என் படங்களில் மற்ற படங்களில் நடித்ததை விட இந்த படத்தில் எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த ஹியூமர் செமையாக வந்துருந்துச்சு. அண்ட் கருணா வந்து எனக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர். பட் ஐ திங்க் ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு ஃபில்மா நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது, ரொம்ப நிறையா படம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி. ஸோ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபிலிம் கருணாவும் சொல்லவே வேணாம். கருணாக்கு வந்து இந்த ரோல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி ஒரு ஷார்ட் டைம் தான். ஆனால் கருணா கம்பேரிட்டிவ்லி ஒரு ஷார்ட் டைம் தான் வருவார். பட் ஸ்டில் அந்த ஷார்ட் டைமில் ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் ஹி ஹஸ் புல்ட் ஆஃப் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் கிங்ஸ்லி சார் அவர் அவர் என்ட்ரியே வந்து எல்லா படங்கள்லையுமே அவரோட என்ட்ரியே பயங்கர ஹியூமரஸாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் there is lot of moments where
அவர் கிங்ஸ்லிக்கும் வைபவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து முனிஷ்காந்த் அவரோட இது. ஸோ அவர் வந்து என்னென்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் என்ட்ரி ஆகும்ல, அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இவர் என்ட்ரி ஆவார். எனக்கு அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு படம் வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு. அதாவது வந்து ஒரு ஊர் சைடு நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமரில் அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அது ரொம்ப அதை கிரவுண்டடாக ஆக்குச்சு. அந்த படத்தையே வந்து ரொம்ப கிரவுண்டடாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் நடக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம், சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் நிகாரிகா I've seen her in lot of YouTube and Insta videos and all. இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க ஆஸ் அன் கேரக்டர். பிகாஸ் அவங்களுக்கும் சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அந்த ஹியூமர் கொஞ்ச நேரத்தில் வரணுன்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஈவன் சாந்தினி அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாலா சாருடன் எனக்கு நான் பெரிய ஃபேன். அவருக்குமே நிறைய படங்களில் சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பார். நான் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 படங்கள் ஆடிஷன் XX தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம். பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக இருக்காருன்றனால சத்யன் சார் போனோம். பட் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த கேஸ்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் வைபவ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வைபவ் அண்ட் சுனில் 2 பேருமே வந்து சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர எமோஷ்னலாகவும் சில சீன் இருக்குது. அதிலலாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் அதான் பாருங்கள், ப்ரெஸ் மீட் கூட வரல அவர் அந்தளவுக்கு பெரிய விளாண்டுட்டாரு. ஸோ ஐ திங்க் ஐ டோல்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஸோ கார்த்திகேயனும் இப்போ நம்ம நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீங் ப்ரொடியூசர் ஹி ஹஸ் பிகம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக வந்துடுவார் சீக்கிரமே. ஏன்னா பெருசுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல், ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ சீக்கிரம் ஐ திங்க் ஹில் ஆல்சோ பி ஒரு ஆக்டர். அண்ட் தேங்க்யூ சக்தி சார் ஆல்வேஸ். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சோலான்னு ஒரு ஃபிலிம் வந்து மலையாளம்லேருந்து வந்துட்டு இவர்கிட்ட காமிச்சோம். காமிச்சிட்டு சார் இதை நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா, எதுக்கு சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இல்லை சார் ஆனால் தேட்டரில் போகாது சார்னாரு. பரவாயில்ல சார் பண்ணலாம் அப்படின்னா அப்போலேருந்து ஹீ இஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன். ஓகே இவங்க படம் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணி அதை பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச. பட் அது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. நாங்கள் அந்த ரைட்ஸ்லாம் வாங்கினோம் இங்கே. பட் ஆனால் அந்த இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எப்போனாலும் வந்து வி வில் கோ. ஐ திங்க் சார்லி 777 பண்ணோம். சார்லி 777 ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். அந்த படமே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ திஸ் டைம் வித் பெருசு நாங்கள் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரியோட சக்தி சாரோட கோஆர்டினேட் பண்ணுறது, அவர் ரிலீஸ் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி. பிகாஸ் ஐ எம் ஷுர் திஸ் ஃபிலிம் வில் பி அ பிக் சக்ஸஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேக்கேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபில்ம். அண்ட் கிரேட் ஜாப் இளங்கோ அண்ட் ஹோல் டீம், ஹோல் டெக்னிக்கல் டீம், கேஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஐம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் கனெக்ட் டு த ஆடியன்ஸ் அண்ட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ சார் இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஃபேமிலி காமெடி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு டேக்லைன் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா அடல்ட் அப்படின்னாலே வந்து ஒரு வேறு விதமான கண்ணோட்டம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் நம்ம எப்படி அதை பார்க்கலாம்? அதை பற்றி தான் 1 மணி நேரமாக எல்லோரும் பேசியிருக்கோம். இல்லை அதான் இது வந்து என்னென்னா கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் வந்து ஒரு அடல்ட் இதுக்கு டெஃபினட்டாக இந்த படத்துக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து நடுவில் ஒரு தடவை கார்த்திகேயன் கூட என்கிட்ட வந்து இது ஒரு யூஏ கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் நல்லா இருக்காது, சர்டிஃபிகேட் தான் கிடைக்கணும். ஏன்னா இது இந்த கான்செப்டாகவே அடல்ட் தான். ஏன்னா நீங்கள் கில் ஃப்ரீயாக தேட்டரில் உட்காந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 18 வயசு கீழே சின்ன பசங்களை கூட்டு போனீங்கன்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு என்ஜாய் த ஃபில்ம். பட் ஆனால் வந்து ஒரு அபவ் 18 இயர்ஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியாக உங்கள் ஒய்ஃபோட, கேர்ள் ஃப்ரெண்டோட, அப்பாவோட, என்ன அப்பா நடிக்கவே செஞ்சுருக்காரு. ஸோ அவர் படம் பார்க்க, ஸோ அதனால் வந்து அப்படி போய் நீங்கள் உட்காந்து படம் பார்த்தீங்கன்னா யூ வில் என்ஜாய் த ஹியூமர். ஏன்னா அந்த படத்தில் அவர் சொல்கிற மாதிரி பிகினிங்கில் தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த பிகினிங்லேயே அந்த ஒரு ஷாக் வேல்யூவோட ஒரு விஷயம் ஒன்று வந்துடும். பட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ப்ராப்பர், நான் சொன்ன மாதிரி ஒரு மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி ஒரு வாட் எவர் கிளாசிக் ஹியூமர் ஃபிலிம்ஸ் மாதிரி ஒரு சூப்பராக ட்ரீட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் திஸ் ஃபில்ம் இஸ் அன் அடல்ட் க்ளீன் ஃபேமிலி அடல்ட் என்டர்டெயினர்னு சொல்லலாம். குடும்பத்தோட படம் வாட்ச் பண்ணி சிரிக்க நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கோம். ஒரு லாஃப் ரைட்டாக இருக்கும் படம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. அண்ட் ரெட்ரோ மூவியும் எப்படி போயிட்டுருக்கு சார்? நல்லா போயிட்டுருக்கு. May 1st ரிலீஸ் அண்ட் ஒர்க்கிங் ஆன் த போஸ்ட் ப்ரொடக்ஷன். சூப்பர் சார். வாழ்த்துக்கள், ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க DMT சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.